உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்த நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பயிர்களுடன் வந்து தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். பகண்டை, மேல்பட்டாம்பாக்கம், அழகிய நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். அழகிய நத்தம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினரிடம் தமிழக அதிகாரிகள் சேத விவரங்களை எடுத்துரைத்தனர். பல்வேறு இடங்களிலும் வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட காட்சிகள் புகைப்படமாக வைக்கப்பட்டிருந்தன. விவசாயிகள் வெள்ளத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களை கையில் கொண்டு வந்தனர். அதுகுறித்து சிறப்பு அதிகாரி மற்றும் மாவட்ட அதிகாரிகள் மத்திய குழுவினரிடம் விளக்கம் அளித்தனர். அதன்பின் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடலூர் ஞானமேடு பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள விளைநிலங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் குண்டு உப்பளவாடி பகுதியில் ஆய்வை முடித்துக் கொண்டு புதுச்சேரி புறப்பட்டு சென்றனர். கடலூரில் வெள்ள பாதிப்பின் போது ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் ஆய்வு செய்வதாகவும், ஆனால் நிரந்தர தீர்வு இல்லை என்றும் மத்திய குழுவிடம் பொதுமக்கள் மனக்குமுறலை வெளிப்படுத்தினர். இடத்தை பார்க்கவே இங்க வந்து நிரந்தரமா தீர்வு காண்றதுக்கு தான் குழு வந்திருக்காங்க. இப்ப நம்ம மணல் மூட்டை போடுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி சரிங்க, அவ்வளவுதான் சரி கரெக்ட். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் எய்டோட போயிடுது. நெக்ஸ்ட் இயர் வந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் வருதே தவிர நிரந்தர தீர்வு வர மாட்டேங்குது. இந்த வாட்டி இல்ல எல்லா வீட்லயும் எல்லாம் பசங்க வருஷம் இருமா சட்டம் போடாது. வருஷம் வராங்க, 10 கார் வரும், எல்லாம் வருவாங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.